வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சர் கீயை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆன்சர் கீக்கான அஃபீஷியல் பேஜுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே வந்து கொடுத்துட்றேன். ஒரு சில பேருக்கு வந்து எரர் வந்து வருது. எரர் வந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது, அதாவது ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேட்சுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எரர் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னும் 1 hour கழித்து வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நானுமே இப்போ ஒரு அரை மணி நேரமாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து சர்வர் எரர் வந்து ஓயாமல் காட்டிக்கிட்டே இருந்ததுனால நம்மளால் வீடியோ போட முடியலை. இப்போ வந்து கரெக்டான முறையில் நமக்கு ஆன் பண்ணோடனே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வெறும் நம்பர் மட்டும் போடக்கூடாது. ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆரம்பிக்கும். உங்களுடைய ரோல் நம்பரை போட்டிங்கன்னா வராது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் வந்து நீங்கள் கொடுக்குறாப்புல இருக்கும். டேட் வந்து கீழே ஷோ பண்ணிக்கிட்டு அதையே கொடுத்துருங்க. என்னுடைய டேட் வந்து 7/4/2002. உங்களுடைய டேட்டை கொடுத்துட்டு கீழே வந்து இருக்கிற கேப்சா, இந்த கேப்சாவுமே சில பேருக்கு ஓப்பன் ஆகாது. டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை. எனக்கு வந்து இந்த கேப்சா இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து எரர் வந்து ஒரு 5 தடவை காட்டுச்சு. திருப்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேப்சா இமேஜ் வந்து நமக்கு வந்து காட்ட மாட்டேன்ருச்சு. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேப்சா இமேஜ் வந்து காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல ரீப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சிட்டி இன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து இந்த கணக்கில் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்ல. கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே செக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஃபோட்டோவோட உங்களுடைய ஆன்சர் கீ வந்து வந்துருச்சு. இதில் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 4வது ஆன்சர் தான் ரைட்டான ஆப்ஷன். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 3rd ஆப்ஷன். அதனால் இந்த ரெண்டுமே சேமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. இதுவே ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்படியே நம்ம ரீசனிங் எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி நம்மளால் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து, அதாவது நம்ம எப்படியும் ஒரு 2.5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டேக் வந்து விடுறது வழக்கம் தான். அதை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது, நம்மளுடைய வெப்சைட்டே நான் உங்களுக்கான ஒரு லிங்க் வந்து கீழே வந்து ராஸ்கோரை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுடைய யூஆர் வந்து இந்த இடத்துல காப்பி ஆயிரும். காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ராஸ்கோருக்கான லிங்க்கு. நான் வந்து உங்களை யூஆர்எல் காப்பி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்களேன். நீங்கள் எஸ்சியா, ஓபிசியா, இல்லை எஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேட்டகிரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகிரியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நவுன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஜோன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஜோனில் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜென்ரல் அப்படிங்கிற நக்கில் வந்து நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். பேப்பர் லாங்குவேஜ் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து தமிழ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல பாஸ்வேர்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோடனே டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து டன் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த ஷிஃப்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஷிஃப்ட்டிலே எத்தனை பேர் ஆவரேஜ் மதிப்பெண் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கீழே ஷோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 டாப்பிக்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஆஃப் மார்க் வந்து 120.
இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுடைய மார்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து ரைட்டாக பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் ராங்காக பண்ணியிருக்கீங்க, வித் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாத கொஸ்டின் எவ்வளோ, டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருவாங்க. நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆச்சு, எப்படி அரை மணி நேரத்துனாச்சும் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கான இந்த லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கான ஸ்கோர் எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரலாம், எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.